வணக்கம். இன்னைக்கு வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், அது யூகேல வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்துட்டு நான் எப்படி ஒரு 600 பவுண்ட்ஸ் கிட்ட சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களும் எப்படி ஒரு ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்னைக்கு. என்னோட வீடியோ இந்த சேனல் ஆரம்பித்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஸ்ட் சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காஸ்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக சொல்லியிருந்தது என்னென்னா வந்துட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் ப்ரொவைடர் வந்து சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணால் வந்து இந்த மாதிரி காஸ்ட் சேவிங் இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த வீடியோவில். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து போன வாரம் வந்து ஒரு கால் வந்தது. என்னுடைய கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாதம் கட்டிகிட்டு இருக்க பணம் வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில்லுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 150 பவுண்ட்ஸ் கிட்ட கட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க, ஒரு 20 பவுண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை நானே வந்து அதை கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். கரெக்டாக நம்ம கட்டிகிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம இதோட சீப்பாக நம்மளால் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த COVID-19 அந்த லாக்டவுன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதை நான் ஒரு 3-4 மாதமாக நான் அதை பண்ணலை. ஸோ அவங்க கால் பண்ணவொன்னே எனக்கு இம்மீடியட்டாக தெரிஞ்சு போச்சு, இந்த வந்து நம்மளுடைய டாரிஃப் வந்து தப்பான டாரிஃபில் இருக்கும், நம்ம வந்து மாற்ற வேண்டிய டைம் வந்தாச்சு, நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போயிட்டு நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. நான் இதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது நமக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து காஸ்ட் சேவிங் பண்ண முடியும். நான் வந்து அந்த எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணியும் ஒரு சில கம்பேரிசன்ஸ் யூஸ் பண்ணியும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 650 பவுண்ட்ஸ் இந்தியன் ருபீஸில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபாய் கிட்ட வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் என்னால் சேவ் பண்ண முடியுது. ஒரு வருஷத்துக்கான காஸ்ட் இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர் தான் இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் தான் வந்து முக்கால்வாசி ப்ரொவைட் பண்ணணும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா TNEB தான் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த கிரிட்டு, அந்த சப்ளை எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் ஓன் பண்ணுவாங்க, பில்லிங்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து இதுதான் நடக்கும். யூகே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் இது எல்லாத்தையும் ஓன் பண்ணுறது வந்து நேஷனல் கிரிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த நேஷனல் கிரிட்ங்கிற கம்பெனி மட்டும்தான் வந்து லைசன்ஸ் இருக்குது ஓன் பண்ண, இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ் ப்ரொவைடருக்கு லைசன்ஸ் இருக்குது. பட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த கம்பெனி வேணால் வந்து கஸ்டமர் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியும். கஸ்டமர் கிட்ட வந்து பில்லிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து எந்த கம்பெனிஸ்லாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கூடலாம் வந்துட்டு நம்ம வந்து டைப் வச்சுக்கலாம். நம்ம நேஷனல் கிரிட் கிட்ட நேரடியாக நம்ம வந்து பில்லிங், நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து நேஷனல் கிரிட் கிட்ட இருக்காது, இந்த ப்ரொவைடர் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கும். 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் 6ன்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் கேஷ், இயான், ஸ்காட்டிஷ் பவர், SSE, EDF அண்ட் என்பவர், இந்த 6 கம்பெனி தான் வந்துட்டு 2004 வரைக்கும் வந்து யூகேல எனர்ஜி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், எனர்ஜி ப்ரொவைடர் கம்பெனிஸாக இருந்தாங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் வேணும் அப்படின்னா இந்த 6 கம்பெனி கிட்ட தான் போகணும். 2004 காம்படிஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன கம்பெனிஸ், புதுசாக நிறைய சின்ன கம்பெனிஸ் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக வந்து எனர்ஜி அக்கௌண்ட் வந்து வாங்க முடியும். அது மாதிரி இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 60 கம்பெனி கிட்ட இருக்குது. இந்த பிக் 6 தவிர வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கம்பெனி கிட்ட இப்போ இருக்குது எனர்ஜி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ். இந்த பிக் 6 வந்து ஒரு 70% இன்னும் வந்து அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் அவங்க தான் வந்து கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சமாக இந்த ஸ்மால் எனர்ஜி கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எந்த கம்பெனி கூட வேணால் நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனால எந்த பயமும் கிடையாது, நம்ம வந்து பிரிட்டிஷ் கேஸ் கிட்ட தான் இருக்கணும், என்பவர் கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் இதெல்லாம் ஓன் பண்ணுறது வந்து நேஷனல் கிரிட் தான். நமக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டோ இல்லை கேஸ் ஃபால்ட்டோ இருந்துச்சுன்னா நம்ம நேஷனல் கிரிட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ண மாட்டோம். அந்த ப்ரொவைடர் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய அக்கௌண்ட்டை பார்த்துப்பாங்க. இப்படிதான் விஷயம். இது தவிர வந்து மீட்டர் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற அந்த ஒரு 20 நிமிஷம் வேலைக்கு வந்து ஒரு மீட்டர் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்மளுடைய பில் வந்து எப்பயுமே கிலோவாட் ஹவர் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும். இது ஏன்னா வால்யூமில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த மீட்டர் ரீடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வால்யூமில் ரெக்கார்ட் ஆகும். அந்த வால்யூம் வந்து எய்தர் வந்து உங்களுக்கு மெட்ரிக் மீட்டராக இருக்கும், இல்லைனா இம்பீரியல் கேஸ் மீட்டராக இருக்கும். ஸோ மெட்ரிக் மீட்டர் அப்படின்னா வந்துட்டு அது ஆல்ரெடி வந்து கியூபிக் மீட்டரில் இருக்கும்.
இம்பீரியல் மீட்டர்னா கியூபிக் ஃபீட்டில் இருக்கும் அந்த வால்யூமை பொறுத்த வரைக்கும். அந்த கியூபிக் மீட்டரையும் அந்த கியூபிக் ஃபீட்டையும் வந்து எப்படி நம்ம கிலோவாட் ஹவருக்கு மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான கால்குலேஷன் இது ரொம்ப வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மீட்டர் வந்து மெட்ரிக் மீட்டரா இல்லை இம்பீரியல் மீட்டரா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். மெட்ரிக் மீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் தவிர வந்து ஒரு 3 டிஜிட் வந்து ரெட்ல இருக்கும். இம்பீரியல் மீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் வந்து பிளாக்லையும் 2 டிஜிட் வந்து ரெட்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை மெட்ரிக் மீட்டராக இருந்துச்சுன்னா இதுதான் கால்குலேஷன். ஒரு வால்யூம் கரெக்ஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும், ஒரு கேலரிஃபிக் வேல்யூ கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு கிலோவாட் ஹவர். பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மெட்ரிக் மீட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் 11.36 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இம்பீரியல் கேஸ் மீட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 32.156 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது இம்பீரியல் மீட்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிற அந்த 6 டிஜிட்டையும் எடுத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து உங்களுக்கு கியூபிக் ஃபீட். பட் ஜென்ரலாக நம்ம மீட்டர் ரீடிங் சப்மிட் பண்ணும்போது அந்த 2 டிஜிட் அந்த ரெட்ல இருக்கு இல்லையா, அது நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து வெறும் அந்த பிளாக்ல இருக்க அந்த 4762 இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபைனலாக வந்து அந்த 11.36 ஆலையோ இல்லை 32.15 ஆலையோ எதுங்கிறத பொறுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோவாட் ஹவர் கிடைச்சிரும். இதுக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பொதுவாக வந்து நம்மளுடைய பில்லில் பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு உங்களுக்கு அவங்க போட்டிருப்பாங்க என்ன இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்கிறது இம்பீரியல் மீட்டரா இல்லை வந்துட்டு நார்மல் மெட்ரிக் மீட்டரா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இம்பீரியல் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இப்படி பண்ணி நமக்கு வந்து ஒரு கேஸ் மீட்டர் ரீடிங்கும் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங்கும் தேவை. பொதுவாக இந்த கால்குலேஷன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கேஸ் மீட்டரும் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங்கும் வந்து ஒரு வருஷத்துக்கான மீட்டர் ரீடிங், அதாவது அட்லீஸ்ட் ஒரு போன வருஷம் எடுத்த ஒரு மீட்டர் ரீடிங் இந்த வருஷம் எடுத்த ஒரு மீட்டர் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்டர் டைமில் வந்து நம்ம கேஸ் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கேஸ் பாய்லர் ஹீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹீட்டிங் யூஸ் பண்ணும்போது வின்டரில் வந்து கேஸ் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சம்மரில் வந்து நமக்கு கேஸ் யூசேஜ் கம்மியாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் அந்த மாதிரி தான். வின்டர்ஸில் வந்துட்டு நமக்கு சீக்கிரமே இருட்டிடுறதுனால நம்ம வந்து நிறைய லைட்ஸ் வந்து நம்ம சீக்கிரமே ஆன் பண்ணிவிடுவோம். சம்மரில் வந்துட்டு நம்ம லைட்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் யூசேஜும் எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் வந்து ஒரே ஈவனாக இருக்காது. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரே ஈவனாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பீரியடுக்கு வந்து இந்த கேஸ் ரீடிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுத்து டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஆகுது ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா சம்மரில் நமக்கு கம்மியாகும், விண்டரில் ஜாஸ்தியாகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மே 2019 வந்து என்னுடைய கேஸ் ரீடிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுத்துட்டு ஜூன் 2020 அதாவது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு என்னைக்கு கால் வந்துச்சோ அன்னைக்கு வந்து நான் இந்த கேஸ் ரீடிங் அண்ட் மீட்டர் ரீடிங் எடுத்திருக்கேன். நான் எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுத்துட்டு நான் எவ்வளோ டிஃபரன்ஸ் இந்த மொத்தமாக வந்து ஒரு 382 டேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த 2 ரீடிங்க்கும். அப்போ என்னுடைய கேஸ் மீட்டர் ரீடிங்குடைய டிஃபரன்ஸ் அதை நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணி கிலோவாட் ஹவருக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு 1030 யூனிட் கேஸ் ஆகுது அப்படின்னா அந்த யூனிட்டை வந்து நான் கிலோவாட் ஹவருக்கு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 33,000 கிலோவாட் ஹவர் வந்து மல்டிப்ளை ஆகுது. இது வந்து ஒரு 382 நாள் பீரியட்ல, ஒரு 382 டேஸ் பீரியட்ல. அப்போனா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 86 கிலோவாட் ஹவர் வந்து கேஸ் யூசேஜ் ஆகுது. இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு மீட்டர் ரீடிங்கும் போன வருஷத்து மீட்டர் ரீடிங்கும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 4064 கிலோவாட் ஹவர் வருது 382 நாளுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாட் ஹவர் கிட்ட வருது. இதை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு இயர்லி கிலோவாட் ஹவர் எவ்வளோ, இயர்லி கிலோவாட் ஹவர் எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் அக்யூரேட் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. ஏன் இந்த கம்பேரிசன் இந்த வேல்யூ முக்கியம் அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம். நான் இவ்வளோ பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் கால்குலேட் ஆகும். நீங்கள் எக்ஸாக்டாக யூசேஜ் என்ன அப்படிங்கிறது இந்த கிலோவாட் ஹவரில் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெளிவாக வந்து இந்த எவ்வளோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் பார்ப்போம். பட் ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ நான் இப்போ இருக்கிற ஸ்காட்டிஷ் பவர் வந்து எப்படி வந்து இந்த கேஸ் கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி யூசேஜ் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஸ்டாண்டிங் சார்ஜ் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ
எவ்ரிடே அப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம், கேஸ் கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா கூட ஒரு நாளைக்கு 27 பென்ஸ், இது 27 பவுண்ட் இல்லைங்க, 27 பென்ஸ். ஸோ அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 10 நாளுக்கு வந்து பில்லு வந்து ஒரு 2 பவுண்டு 70 காசு வரும். நம்ம ஒரு 100 நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 27 பவுண்டு வரும். அது நம்ம வந்து முழுசாக கேஸையும் எலக்ட்ரிசிட்டியும் ஆஃப் பண்ணி வச்சுட்டா கூட கேஸ்க்கு ஒரு 27 பவுண்டும், இந்த டெய்லி சார்ஜ் இங்கே ஒரு 23 பவுண்டும், ஒரு 50 பவுண்டு வந்து ஒரு 100 நாளைக்கு வந்து நமக்கு பில் வரும். நம்ம சுத்தமாக ஒரு யூனிட் கூட யூஸ் பண்ண டீம் கூட. இது பேர் வந்து ஸ்டாண்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி எல்லா கம்பெனிஸுமே ஒரு ஸ்டாண்டிங் சார்ஜ், ஒரு வாடகை மாதிரி வந்து இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது தவிர வந்து 1 கிலோவாட் ஹவர், ஒரு யூனிட் கிலோவாட் ஹவருக்கு வந்து எவ்வளோ பைசா, இதுவும் பென்ஸ் தாங்க, இதுவும் பவுண்ட்ஸ் கிடையாது, எவ்வளோ பென்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி கிலோவாட் ஹவர் நமக்கு தெரியும் இல்லையா, கேஸ்க்கும் தெரியும், எலக்ட்ரிசிட்டிக்கும் தெரியும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த டெய்லி சார்ஜோட ஆட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம 365 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இயர்லி காஸ்ட் தெரிஞ்சிடும். இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் இயர்லி காஸ்ட் தெரிஞ்சிடும். இது நம்மளுடைய டோட்டல் காஸ்ட். அப்போது மற்ற ப்ரொவைடர்ஸ் வந்து அதே யூனிட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ பர் கிலோவாட் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ பர் டேக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்டாண்டிங் சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த 3 எனர்ஜி ப்ரொவைடர்ஸ், இப்போ நான் இருக்கிறது வந்து என்னோட கரண்ட் ப்ரொவைடர் வந்து ஸ்காட்டிஷ் பவர். அது தவிர இந்த 3 ப்ரொவைடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இக்லூ, டானிக் அப்புறம் EDFங்கிற ஒரு பிக் 6, மிச்சம் 2 வந்து ஒரு குட்டி கம்பெனி. ஸோ அவங்களுடைய இயர்லி காஸ்ட் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1350, 1429, 1437 பவுண்ட் வருது. ஸோ என்னுடைய கரண்ட் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பவுண்ட் வருஷத்துக்கு. அப்படின்னா நான் இந்த இக்லூக்கு மாறினேன் அப்படின்னா எனக்கு 662 பவுண்ட் வந்து வருஷத்துக்கு வந்து எனக்கு சேவ் ஆகுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து 50 பவுண்ட் 60 பவுண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பவுண்டுக்கு மேலே சொல்லலாம் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ருபீஸில் இது வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 65,000 ரூபாய் கிட்ட நமக்கு வந்து இயர்லி சேவிங்ஸ் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கால்குலேஷன் போகிறதுக்கு. இந்த எக்ஸல் ஃபைலையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த ப்ரொவைடர்ஸ்லாம் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து quidco.com, இது வந்து ஒரு நிறைய கம்பேரிசன் வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து யூஸ்விட்ச் இருக்குது, நிறைய கம்பேரிசன் வெப்சைட்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னா குவிட்கோ. இது வந்து ஒரு கேஷ்பேக் வெப்சைட். இதுவும் நான் காஸ்ட் சேவிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும், யூகேல நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, ஹோட்டல் புக் பண்ணாலும் சரி, எனர்ஜி சர்வீஸ் புக் பண்ணாலும் சரி, மொபைல் ஃபோன் புக் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணீங்கனாலும் குவிட்கோவில் வந்து அது இருக்கான்னு பார்த்துட்டு அது மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் வரும். ஒரு 13 வருஷ பீரியடில் என்னோட கேஷ்பேக் எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட 3000 பவுண்ட் கிட்ட என்னோட கேஷ்பேக் வந்திருக்கு. ஸோ சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு 1 பவுண்ட் 2 பவுண்ட் அப்படின்னு, என்னடா 1 பவுண்ட் 2 பவுண்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது சிறுக சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து 3000 பவுண்ட் எனக்கு வந்திருக்கு 13 இயர்ஸில். நீங்களும் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து நிஜமாவே இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் குவிட்கோக்கு நான் கொடுக்குறது ரெஃபரல் லிங்க் வரும், நான் அதையும் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். டியூவல் ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பேரிசன் இருக்கு. நீங்கள் அந்த குவிட்கோ கம்பேரிசனில் போய் நீங்கள் அது மூலமாக வாங்கினீங்கன்னா 40 பவுண்ட் கேஷ்பேக் உங்களுக்கு வரும். இதில் நான் பெனிஃபிட் ஆன அந்த 660 பவுண்ட்ஸ் தவிர எனக்கு ஒரு 40 பவுண்ட்ஸ் கேஷ்பேக் வந்து நான் இது மூலமாக போகிறதுனால எனக்கு கிடைக்க போகுது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருக்கா, கேஸ் மட்டும் இருக்கா, இல்லை ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரெண்டுமே ஸ்விட்ச் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒன்று தான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் பொதுவாக வந்து டியூவல் ஃபியூவல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் ப்ரொவைடர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கரண்ட் ப்ரொவைடர் யாரோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் சும்மா போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய டாரிஃபில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் 1 இயர் முடியணும் கூட அவசியம் இல்லை. எப்போ வேணால் நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். எப்போ வேணால் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸிட் ஃபீஸ் இருக்கலாம், பட் ஒரு 30 பவுண்ட் எக்ஸிட் ஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு 50 பவுண்ட் எக்ஸிட் ஃபீஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 400 பவுண்ட் 500 பவுண்ட் சேவ் ஆகுதுன்னா அந்த 30 பவுண்ட் எக்ஸிட் ஃபீஸையும் தாண்டி வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும். ஸோ நான் எப்படி பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மந்த்லி டைரக்ட் டெபிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது தவிர வந்து நீங்கள் உங்களுடைய கன்சம்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பவுண்ட்ஸில் சொல்லலாம். பட் இப்போ நான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொன்னால், ஐ நோ ஹவு மச் ஐ கன்சியூம் இன் கிலோவாட் ஹவர். நான் எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன், என்னுடைய கேஸ்க்கு வந்து நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன், என்னுடைய எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம பார்த்தோம்
என்னுடைய டோட்டல் கன்சம்ஷன் வந்து 3883. ஸோ நான் வந்து அதை போட போகிறேன் இங்கே 3883 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஐ நோ ஹவு மச் ஐ கன்சியூம்னு சொல்லிட்டு கேஸுக்கு வந்து என்னுடைய கன்சம்ஷன் வந்து 31647. நான் அதையும் போட போகிறேன் இங்கே. ஸோ இப்போ நான் வந்து கம்பேர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அது வந்து நமக்கு கம்பேரிசன் காட்டும். ஸோ இப்போ இந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் ஆப்வியஸ்லி நான் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ஏன்னா நம்ம இது வந்து பிளைண்டாக நம்ப முடியாது. என்னடா இவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதில் வந்து நீங்கள் மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கரன்சி, ஸ்டாண்டிங் சார்ஜ்னா எவ்வளோ, உங்களுடைய கரண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜ் எவ்வளோ, உங்களுடைய கரண்ட் யூனிட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கேல்குலேஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தவிர கம்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேல்குலேஷன் அவங்க காட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கேல்குலேஷன் வருதா இல்லையாங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதே தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் அடுத்து சொன்னேன் இல்லையா அவங்களோடதை பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷன் வந்து நான் அந்த எக்ஸலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் குவிட்கோ மூலமாக போயிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி ஒரு எக்ஸல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஜமாவே இதில் சேவிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இப்போது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எனக்கு பிக் 6 கிட்ட தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சின்ன ப்ரொவைடர்ஸுக்கும் வந்து பெரிய ப்ரொவைடர்ஸுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது அப்படின்னு தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த இக்லூவை சூஸ் பண்ணி நான் வந்து ப்ரொசீட் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம எதுவும் அதுக்கப்புறம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே நம்மளுடைய கரண்ட் ப்ரொவைடர்கிட்ட பேசி அவங்களே நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி விஷயத்தையும் மாற்றிடுவாங்க. நீங்கள் பில்ஸ் இன்க்ளூடட் அப்படிங்கிற ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாற்ற முடியாது, ஏன்னா அது வந்து ஓனர் பேரில் இருக்கும். அப்படி இல்லாமல் நான் வந்து ரெண்ட்டுக்கு போன இடத்துலலாம் வந்துட்டு நான் எனக்கு தேவையான ப்ரொவைடர்ஸை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். ரெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் தான் பில் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரொவைடர் கிட்ட வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓன் ஹவுஸில் தான் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆப்வியஸ்லி இதுவும் இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் கேள்வியாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யூகே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து மாறாமல் இருப்பாங்க, மாற முடியும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க, ஒரு பிக் 6 தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ரெண்டல் வீட்டில் இருந்தால் நம்மளால் மாற முடியாது அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஈஸியாக நம்ம மாறலாம். நான் சேவ் பண்ண ஆப்வியஸ்லி எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதுனால கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 600 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக இருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 200-300 பவுண்ட்ஸ் கூட வந்து வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் தான். நிறைய பேர் வந்து இதை பற்றி தெரியாததுனால ஸ்விட்ச் பண்ணாமல் இருப்பாங்க. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் கம்பேராவது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்குள்ள வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம மீட்டர் ரீடிங்கை நோட் பண்ணணும். இது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். வேறு எதுவுமே இதில் வந்து நமக்கு டைம் கிடையாது. ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து காசு சேவ் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.